ஏறின ஜோரில் ஆரம்பிச்சார்ல. அது என்ன ஆசீர்வாதமா இல்லை எப்படி? ஆசீர்வாதமா? ஹலோ, உறுதிமொழி. உறுதிமொழி இப்படி பண்ணணும். இந்தியா என் தாய்நாடு, இந்தியாவில் பிறந்த அனைவரும் யாம் இந்தியர் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எப்படி தூக்குறீங்க? அதான் புரியல, எதுக்காக அப்படி தூக்கணும்? அக்கத்துல இருந்து கட்டி இருக்கான்னு. அக்கில் கட்டி இருக்காவா? ஆமாம். அப்புறம் எப்படி தூக்குறீங்க? இப்படி தூக்கணும், அப்படி அப்படியே நெஞ்சு கரெக்டாக பார்க்கணும், நீட்டி நிற்கணும். ஹலோ, எங்கள் ஆட்சி நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஹிட்லர் மாதிரி இப்படி தூக்கி தான் காட்டினாரு. புரியுதுங்களா? ஏன் காட்டினாரு? ஒரு சர்வாதிகார ஆட்சியா யாருக்கு? எதிர்கட்சிகளுக்கு, மக்களுக்கு கிடையாது. மக்களோட மக்களா நண்பனா இருந்து ஒரு சர்வாதிகார ஆட்சியை கொடுக்கறது மாதிரி எதிர்கட்சிகளுக்கு நாங்க நடத்துவோங்கிறது தான் அப்படி காட்டினது. எது எதிர்கட்சியா? அப்புறம் எதிர்கட்சி ஏடிஎம்கேங்க. நீங்களாம் வந்து வாண்டாடா வண்டியில் ஏறீங்க, புரியலையே. ஆளுங்கட்சி திமுக, எதிர்கட்சி அதிமுக. நீங்க சும்மாச்சு எதிர்கட்சி என்ன புரியலையே. அதான் நீங்க வந்து இந்த அரசியல் பேசுவாங்கல்ல டீ கடையில் உட்காந்து, அவங்களோட பேசிட்டு அப்புறம் 4 எம்எல்ஏ சொல்லிட்டு வெளியில சுத்திட்டு இருப்பாங்க. அவங்கள மீட் பண்ணிட்டு எதிர்கட்சின்னா ஏடிஎம்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. மக்கள்கிட்ட போய் கேளுங்க. அதுவும் கடைக்கோடியில் இருக்கிற அந்த ஒரு ஆயா இருக்கும், அந்த ஆயா கிட்ட போய் கேளுங்க. வெத்தலா கேட்கவா அப்படி? வெத்தலா பாக்கா? ஆமா, கடைக்கோடி ஆயானா அதான்.